ஆ எல்லாத்தையும் புள்ளி விவரமாக சரியாக சொல்லணும்ல. பாதியை சொல்லிட்டு பாதி சொல்லாமல் விட்டா துரோகம்ல அறுவடையில். இது வந்து கீத்து, சரிங்களா? இது பாருங்கள், இது விரவு. இது நம்ம வயலில் இருந்த மரம் தான், ரைட்டா? வயலில் இருந்த மரம் விரவு. இந்த வருஷம் நெல் அவிக்கணும்ல, 100 மூட்டை நெல் அவிக்கிறதுக்கு வேணும்ல. வீட்டில் பாய்லர் வச்சுருக்கோம், நாங்களே வீட்டில் நெல் அவிக்கிறோம். அப்புறம் இந்த பாலை, சரியா, இந்த பாலை கிழிச்சி வச்சுருக்கோம். இதுவும் நம்மளுக்கு போக மிச்சமெல்லாம் விற்கிறது தான். இந்த விரவு எல்லாம் இந்த வருஷம் அறுவடை அந்த இது மரம் இருக்கிற கருவியை வச்சு அறுத்து வச்சுருக்கோம். உடச்சேன் நேற்று பூரா விரவு உடச்சேன். இன்றைக்கி இந்த ஆக்கூர் சுரேந்தர் இடத்துக்கு போனோன்னா, அதனால் பூம்புகார் சுரேந்தர் இடத்துக்கு போனோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு ஆளை வச்சு உடச்சோம். 2 மணி நேரம் நான் நின்று உடச்சேன். இது மாதிரி இன்னும் ஒரு பங்கு விரவு வீட்டுக்கு போயிட்டு, அது இந்த இதை சுற்றி இருந்த மரங்களை கொஞ்சம் வேரோட எடுத்துட்டோம். ஏன்னா இடைஞ்செல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு. தானாக முளைக்கிற மரம் தான் அதெல்லாம். ஓதிய மரம், வேப்ப மரம், நொணா மரம் இந்த கூட இருக்குது பாருங்கள். வேம்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். வேம்பு இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போனால் தான் அடுத்தது திருப்பி நமக்கு தேவைப்படும். ஆக விறகு வந்து ஒரு மிகப்பெரிய அறுவடை வந்து இந்த இதில் நம்ம வரப்பு பெருசாக இருக்கிறதுனால வேணுங்கிற மரங்களை வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுடைய நெல்லெல்லாம் அவிக்கிறதுக்கு பயன்படும். அப்புறம் இந்த அடிமட்டை, அந்த கீத்து ஓலை முடைஞ்சது போக மிச்சம் இருக்கிற விறகு இது, இந்த அடிமட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காது மட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓலை பின்னுறதுக்காக ஓலை. இதெல்லாம் அடுக்கி கட்டிடுவோம். இது வந்து விறகாகவும் பயன்படும். அதை பாருங்கள், அதை கூட ஒரு விறகு கட்டை கிடக்கு இது, சரியா? அப்புறம் இந்த மாதிரி இது நம்ம களத்தில் தானாக முளைச்ச நுங்கு, சரியா? கோடையில் வெட்டி சாப்பிட்டுக்கலாம், சரியா? இந்த பக்கத்துலேயே ஒரு மாமரம், இங்கே ஒரு மரம் இருக்குது, மாமரம். இதோ அங்கே ஒரு மாமரம் இருக்குது, சரிங்களா? அதுவும் தெரியாது. ஒரு மாமரம், அதுவும் மாமரம் தான். அது ஒரு மாமரம், இது ஒரு மாமரம், 2 மாமரம் இருக்குது. அறுவடையில் இந்த கீத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, கீத்து முடையிறது. இங்கே மத்தியானம் ஓய்வு நேரத்தில் விறகு உடச்சது போய் மிச்ச நேரத்தில் முடைஞ்ச கீத்து முடைஞ்சி அடுக்கியிருக்கேன். இன்றைக்கி பூம்புகார் போயிட்டு வந்து போட்டது. இது ஓராண்டுக்குரிய வைக்கோல் மாட்டுக்கு. இந்த வருஷம் அறுவடை பண்ணுது. ஒரு ஆண்டு பூரா தின்னு பார்த்தாலும் திங்க முடியாது. நல்ல நீளமாக கையால் அறுவடை செஞ்ச வைக்கோல். அப்புறம் இந்த ஓலையை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும். இதை கட்டி அடிக்கிருக்கேன் பாருங்க. இந்த மட்டையெல்லாம் நல்லா பழுத்த ஓலை, நல்ல ஆரோக்கியமான தண்ணியிலேருந்து எடுத்தது, நல்லா முத்தின ஓலை, சரியாக பழுத்தது. அப்படியே ஊற போட்டு முடைஞ்சிட வேண்டியதுதான். அதுதான் கீத்து. மொத்தம் 35 மரம் இருக்குங்க. 35 மரம். மாதத்துக்கு ஒரு மட்டைன்னு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு கணக்கு. கோடையில் கொஞ்சம் அதிகமாகவே ஊதிரும், ஏன்னா தண்ணி இல்லாத நாளாச்சா, அதனால் இது இப்போ முடஞ்சி வச்சுருக்கோம். அந்த மாதிரி கீத்து ஒரு மட்டைக்கு 2 கீத்து, சரிங்களா? ஒரு மட்டைக்கு 2 கீத்து. ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை. அப்போ 10 மரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு மரத்துக்கு 12 மட்டை ஒரு வருஷத்துக்கு. மாதத்துக்கு ஒரு மட்டைன்னா ஒரு மரத்துக்கு 12 மாதத்துக்கு 12 மட்டை. 10 மரத்துக்கு 120 மட்டை, ரைட்டுங்களா? 10 மரத்துக்கு 120 மட்டைன்னா 30 மரத்துக்கு 360 மட்டை. 5 மரத்துக்கு ஒரு 5 12 60 மட்டை, 420 மட்டை. கிட்டத்தட்ட 1000 கீத்து குறைச்சலாம். ஒரு 1000 கீத்து தேரும், கூடவே தான் இருக்கும். ஒரு 15,000 ரூபா. இந்த 1000 கீத்து 15,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்து இது சும்மா பொழுதுபோக்கா, சரியா? நான் சொன்னல 10 நிமிஷம் ஒரு கீத்து. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மெனக்கட்டால் 5 கீத்து சரியாக போச்சு. அப்போ ஒரு மாதத்துக்கு 150 கீத்து ஒரு மணி நேரம் உழைச்சா, சரியா? அதுவே ஒரு 2,000 ரூபா. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வருமானம். ஒரு ஏக்கரில் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்வு ஓட்டி நெல் நட்டு அதை நாற்று பார்த்து அறுவடை பண்ணி அதை அறுத்து சேர்த்து விற்று அதில் ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறதும் ஒன்றுமே இல்லை. கீழே விடுற மட்டையை எடுத்து அப்படியே 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு இப்படியே மட்டையை கிழிச்சு ஓலையா அப்படின்னா ஒரு இந்த மாதிரி கீத்து நல்லா முழுசான கீத்து, நல்லா பார்த்தீங்கன்னா 8 அடி நீட்டு, சரியா? இது 15 ரூபா ஒரு கீத்து, சரியா? அதே போல் இந்த பாலை வந்து ஒரு பாலை வந்து 7 ரூபா 8 ரூபா, சரியா? அது அப்படியே கீழே விடுறத நம்ம அப்படியே முதிர்ச்சி அடைஞ்சி கீழே விடுறத எடுத்து அப்படியே இது பண்ணால் போகிறோம். பாலையில் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது கம்பி மாதிரியும் உள்ளே போகும். சாதாரணமாக இப்போ இந்த நூல்லாம் சணல்லாம் இருக்கு இல்லையா, சணல் இந்த கயிறுலாம், அது இது மாதிரி போகாது. இது குச்சி மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். அப்படியே ஈஸியாக உள்ளே கொடுத்து அப்படியே மடக்கி கட்டிடுவாங்க. கம்பி மாதிரி உள்ளே நுழைஞ்சி கயிறு மாதிரி ஆனால் இருக்கிறதுக்கு வரும், சீக்கிரம் மக்காது, சரியா? அதனால் ரொம்ப எவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த வேலை பாருங்கள். சாதாரணமாக நூலை வந்து நீங்கள் அதுமாரி உள்ள கம்பி மாதிரி விட முடியாது. ஆனால் இதை கம்பி மாதிரி இந்த கழிக்கும் கீத்துக்கும் இடையில விட்டு அப்படியே வளைச்சி போட்டு முறுக்கி கட்டிடுவாங்க.
அப்படியே மக்காமல் இருக்கும். அதுவும் உள்ளே ஈரம் படாதா மக்காமல் இருக்கும். கம்பி மாதிரி உள்ளே போவோம். உள்ளே தொலையில் ஈஸியாக கீத்துக்கு இடுக்கில் இருக்கிற தொலையில் அப்படியே விட்டு போய் எடுத்து கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை காட்டுறேன் பாருங்கள். இது என்ன செய்யும், இதை பாருங்க, குச்சி மாதிரி இருக்கா, இது குச்சி மாதிரி இருக்கா, அப்படியே கொடுத்து இதை பாருங்க, அப்படியே வரும். குச்சி மாதிரி அப்படியே சுலபமாக குச்சி மாதிரி அப்படி விட்டிங்கன்னா வரும். அந்த மாதிரி கம்பி மாதிரி குச்சி மாதிரி உள்ளே நுழைஞ்சி அப்படியே கட்டும்போது கயிறு மாதிரி இறுகிக்கணும். அது மாதிரி ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த பாலையில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பொழுதுபோக்காக வர்ற வருவாய் இருக்குது பாருங்கள். இந்த விறகு, பாலை, கீத்து, இதெல்லாம் வரப்பில் வர்ற வருவாய். இதெல்லாம் நிரந்தர வருவாய். எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், கிடாரங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், தேங்காய், பலாக்காய், கொய்யாக்காய், இந்த மாதிரி தான் வருமானம்பாங்க. இதெல்லாமும் வருமானம் தான். சரியா? இதிலெல்லாம் வர்ற வருமானம் நிரந்தரமான வருமானம். கிழங்குகள், இதெல்லாம் வழியே இல்லாத வருமானம். சரியா? இது இன்றைய அறுவடை. இன்றைக்கி அறுவடையில் இந்த குறிப்பாக சொல்ல வேண்டியது, இந்த விறகுகள், நேற்று உடைச்ச விறகு, இந்த விறகுலாம் இன்றைக்கி அறுவடையில் தான் வருது. இதெல்லாம் 1 ஏக்கர் நிலம் இருந்தால் இவ்வளவும் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? நன்றி.